சேலம் ஆர் பிரியாணியினுடைய ஓனர் ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். எந்த ஊர் சார் நீங்க? சேலம் மாவட்டம் எடைப்பாடி ஆலச்சமலைங்க என்ற கிராமத்துல பிறந்தவன். ஒரு 1வதுல இருந்து 4வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 1வது படிக்கும் போது அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4வது வரைக்கும் அம்மாவுடைய அக்கா கிட்ட வளர்ந்தேன், எங்க பெரியம்மா கிட்ட. அதுக்கப்புறம் உள்ளூர்லயே ஒரு டீ கிளாஸ்கள் வேண்டிய சூழல் வந்துருச்சு. அந்த 4வது படிக்க முடியல. 2-3 வருஷம் கழுவுனேன். கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சொந்த பந்தம் முன்னாடி என்னால அதை செய்ய முடியல. அவங்களாம் வந்து டீ குடிச்சிட்டு அந்த கிளாஸ் நம்ம கழுவணுமான்னு யாராவது பெரியம்மா பசங்க அப்படி வந்தா கடைக்கு உள்ள ஓடி ஒண்டிக்குவேன். அப்ப நினைச்சேன், நம்ம அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் போய் அம்மா போனா கவலை எல்லாம் ட்ரிங்கு காடிட்டு ஆயிட்டாரு, இது எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாமே அப்படின்னு சென்னைக்கு 13 வயசுல வந்தேன் சார். சென்னைக்கு வரும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? வயிற்றுல பசி தான் சார் எடுத்துட்டு வந்தேன். பசி எடுத்துட்டு வந்தீங்க? ஆமா சார், ரொம்ப பசி. எம்ஜிஆர் சார் ஒரு படத்துல தள்ளுவண்டியில ஒரு மூட்டை வச்சு நம்மளும் அப்படி ஆயிடலாம் ஒரு நடப்பு. கூலிக்காரரா இருந்து மேல வரலாம். அதுக்கப்புறம் நான் கூலி தூக்குறேன் அப்படின்னு. இந்த வயசுல எப்படி பாப்போம் இல்ல பண்ணோன்னு ஒரு பழமண்டியில சேர்த்து விட்டாங்க. என்னால முடிஞ்ச அந்த மல்லி மூட்டை புதினா மூட்டை இதான் தூக்கிட்டு வர முடியும். உள்ள இருந்து வெளியில் கொண்டு வந்து கொடுத்தோமா எட்டனா நல்லா கொடுப்பாங்க. அது வயிற்றுக்கு போதுமானதா இல்ல. இரவு படுக்கிற இடம், 10 அடி அது மார்க்கெட்டு, கூலி அந்த கோணியவே காலில் மாட்டிட்டு படுத்துக்கணும். கொசுக்கடி. நான் ஹோட்டல் ஏற்கனவே இருந்த அனுபவம் இருக்கா, அங்க போனா 3 நாள் நல்லா சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் ஹோட்டல் வேலைக்கே போயிட்டேன். கிளீனர் வேலைங்கிறது பெருசு, டேபிள் துடைக்கிறது. உள்ள கொண்டு போய் பிளேட் உள்ள தட்டுகள் ஒரு வேலை தான், அதில் விட்டாங்க. தட்டுகளுக்கும் போது நம்ம கஷ்டம் தெரியல. அந்த பதவிக்கு எப்ப அங்க போனா நிறைய பேர் வேடிக்கை பார்க்கலாம் மனிதர்களை. தட்டுகளுக்குனா நம்ம உள்ள மட்டுமே கிடக்கணும், கிச்சன்லயே அங்கேயே இருக்கணும். ஒரு துண்டை கட்டிக்கிட்டு கொண்டாந்து அப்படியே கொட்டுவாங்க. அது கையெல்லாம் சேர்த்து புண்ணு, காலெல்லாம் புண்ணு வந்து இந்த 10 நகத்தையே எனக்கு எடுத்துட்டாங்க ஜிஹெச்ல. இதெல்லாம் ரத்தம் இருக்கும். கேரி பேக் போட்டு சுத்திட்டு சுடு தண்ணியில கொஞ்சம் நேரம் கை வச்சாதான் ஆக்ஷன் பண்ண முடியும், அப்பதான் சாப்பிட முடியும். சோடாமாவும் சுண்ணாமும் போட்டு தேய்க்க சொல்லுவாங்க. நம்ம காலில் இருக்கிற புண்ணு இருக்கு இல்லைங்களா, நான் அந்த கடையை கழுவிட்டு அழுகு தாங்க முடியாது சார், வலி. இப்படி எடுத்துனா கீழே ரத்தம் இருக்கும். இது எப்படா அந்த கிளீனர் வேலைக்கு போகணும், அதுக்கு போயிட்டேன். நல்லா வேலை செஞ்சு அதுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சப்ளை பார்த்தா டிப்ஸ் காசு கிடைக்கும். எப்போ சப்ளையர் ஆகுங்கிறேன்னா சப்ளையர் ஆயிட்டேன். அது வேலைன்னு எனக்கு தெரியாது சார். அதுதான் என் வாழ்க்கை நினைச்சு செய்வேன். எதிர்முனைக்கு தேவையான ஒருத்தர் சாம்பார் கேட்டா ஓடி வண்டிக்குவாங்க வெயிட்ரு. கொஞ்சம் கடை மூணு நேரத்தில் கஸ்டமர் வந்தா டேபிள மறிச்சு நிற்பானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், பாவம் அப்படின்ட்டு உட்கார வச்சு பரிமாறுவேன். 4 நாள் டிப்ஸ் கொடுக்குற ஒரு 5 ரூபா கொடுப்பாரு. குயிக்கா பணம் சேர்த்துருவேன். ரொம்ப கஞ்சேன். காசை சேர்த்து வச்சு ஏதாவது ஆகணும், நம்ம வம்சமே இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒருத்தனாவது வந்துடணும் வாழ்க்கையிலன்னு. எதை செய்யலாம் அந்த காசு வச்சு சேர்த்து? என் நண்பர் ஒருத்தர் செந்தில், இப்ப மதுரையில் இருக்காரு, நல்லா இருக்காரு, பெயிண்ட் கம்பெனி வச்சு. அவனை போயிட்டே என்னடா அப்படி ஆகி போச்சுன்னு, என்கிட்ட ஒரு 8000, என்கிட்ட ஒரு 6000 ரூபாய், 2 பேரும் சேர்ந்து 14,000 ரூபாய் தள்ளுவண்டியை போட்டோம். இப்படிதான் என் வாழ்க்கை தொடங்குச்சு. அப்ப சொன்னா என்னடா போடலாம் தள்ளுவண்டியில, இந்த பாசுமி ரைஸ்னு ஒண்ணு இருக்குது, யாருக்கும் தெரியாது, இதை நம்ம ரோட்ல கொடுப்போம், மக்களுக்கு ஒரு புதுசா இருக்கும். அது அப்பதான் அது வருது மார்க்கெட்டுக்கு. 1995 ஆண்டு. 2 மணி நேரம் தான் வியாபாரம். அந்த சாப்பிட வரங்க என்னன்றாங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம், அரசியல் பிரமுகர்கள், பெரிய ஆளுங்கெல்லாம், சார் ஒரு கடை வையா, எப்படி நாங்களாம் நம்ம முக்காடு போட்டுட்டு வந்து சாப்பிட முடியும், நீ ஒரு கடை வையாங்கிறாரு. என்னமோ நான் பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு கடை வைக்க முடியாம இருக்கிற வாசின்னு நான் சீட்டு போட்டேன். சீட்டு போட்டு 1.5 லட்சம் சம்பாதிச்சிட்டேன். எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துட்டேன் சார். தாம்பரம் வந்துட்டோம் சார். அங்கிருந்து ஒரு கடை உள்ள 2 டேபிள், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5000 40,000. அதுக்கப்புறம் மேல ஒரு போர்டு வைக்கணும். நான் நைட்டு 9 மணிக்கு உட்காந்தேன் சார். எத்தனையோ பேர் போட்டு பாக்குறேன். அப்ப மாவட்டம் சேலம், நம்ம அப்பா இன்சைல் சேலம் மாறாரு போடுற பேரன். நான் தள்ளுவண்டி போடும்போது ஃபர்ஸ்ட் 5 கோழியில் தான் தாம்பரத்தில் ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த 50 கட் பண்ண வெட்டி தான் எனக்கு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நான் 25 கோழி 50 கோழிக்கு போயிட்டேன். இன்னைக்கு எத்தனை கோழி ஒரு நாளைக்கு? 1000 2000 ரூபாய்க்கு வந்துச்சு. எவ்வளவு பிரான்சஸ்? 23 சார். 23? ஆமா சார். ஓகே. 19 வீடு. 19 வீடு, 7 காரு. வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தமோ அதையெல்லாம் பார்த்துடணும்னு ஒரு வைராக்கியம். தொழிலாளி இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, இதை சொல்றது இருக்க அதுக்கு ஒரு தில்லு வேலை. கணக்கெல்லாம் எப்படி வரும்னா, மத்தவங்களுக்கு எல்லாம் படிச்சானா வாழ்க்கை படிச்சவன் இல்லையா, ஒத்தாலு தள்ளுவண்டியில பிரியாணி. இன்னைக்கு நூல் இல்லாம பார்சல் எப்படி கட்டணுங்கிறது சேலாரால தான். லப்பர் பேண்ட் இருக்காது, நூல் இருக்காது பார்சல்ல. அருமைக்கு கட்டணம் அன்னைக்கு. ஆமா, நூல் இல்லாம லப்பர் பேண்ட் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நூல் வாங்க காசு இல்ல, அப்ப கத்துக்கிட்ட வித்த. உங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சு? 21 வயசுல சார். இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல இல்ல சார், தள்ளுவண்டியில வேலைக்கு வேணும்னு கல்யாணம் பண்ணேன். இதை விட்டா நமக்கு வேலை பாத்திரங்கள் வாழ் கிடைக்காதான்னு. அப்பயும் ஹோட்டலுக்கு பொருத்தமா தான் ஒரு ஆளை தேடி இருக்காங்க. இன்னைக்கும் கிச்சன்ல இருப்பாங்க சார். 6 மணிக்கு இன்னைக்கு கூட 30ல தான் இருப்பாங்க அவங்க. ஏமா வீட்டு கிளம்பி கொண்டு தான் வருவேன்.
96 தட்டுக்கடையில் தொடங்கி 2019 23 பிரான்ச். இவருடைய வாழ்க்கையில நீங்க எங்க கடவுளை பாக்குறீங்க? இப்ப அவரோட முயற்சி தான் சார் கடவுள். என் முயற்சி எனக்கு சொந்தமானதுங்க. அவ்வளவுதான். பாத்தீங்களா, அவரை தந்தைக்கு அவர் முயற்சி அவருக்கு சொந்தமானது. சார் அவர் வரும்போது எவ்வளவு கஷ்டத்துல வந்தார் சார். அதை விட்டுருங்க. அந்த ஒய்ஃப் அவங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த வாழ்க்கை அவர் கிடைச்சிருக்காரு சார். கல்யாணம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவருக்கு அவங்க ஒய்ஃப் மூலியமா கடவுள் வந்தாரு நான் நினைக்கிறேன் சார். திரும்ப திரும்ப ஹோட்டலுக்கே போயிருக்காரு. அங்க கொண்டு போயிருப்பாரு. அந்த ஹோட்டல் கொண்டு போயிருக்கு. வேற வேலை பார்த்தா கொண்டாந்து வந்து நிறுத்திருக்காரு அதே ஹோட்டல். இந்த இடத்துல பாக்கும்போது இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர்றதுக்காக தான் திரும்ப திரும்ப அந்த ஹோட்டலுக்கே அவர் போயிருக்காரு. சூப்பர். ஏன்னா ஹோட்டல்ல தான் ஜெயிச்சிருக்காரு. அது ஒரு கிராவிட்டி. திரும்ப திரும்ப அவருடைய மையத்துக்கே இழுத்துட்டு போயிருக்காரு. நான் அவரோட லைஃப பாக்குறது வந்து சயின்டிபிக்கா பாக்குறது என்னன்னா, எந்த குழந்தைக்குமே இல்ல எந்த ஹியூமனுக்குமே சைல்ட்ஹுட்ல நீங்க பாக்குறதோட எஃபெக்ட் லைஃப் லாங் இருக்கும். இவரோட சைல்ட்ஹுட்ல இவர் பார்த்தது வந்து அந்த ஒரு அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருந்திருக்கு இவர்கிட்ட. இன்னமும் அவர்கிட்ட அது இருக்கு. சோ இவரோட சைல்ட்ஹுட்ல அவர் பார்த்த அவமானம், இந்த அவமானம் எனக்கு வரக்கூடாதுன்னு தோணுன அந்த சப்கான்சியஸ் மைண்டோட திங்கிங், அதுதான் அவரை உந்தி தள்ளி இருக்கு. இட் இஸ் நாட் காட். இந்த மாதிரி அவமானங்கள் நிறைய பேர் பட்டிருக்காங்க. நிறைய பேர் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு இன்னும் முன்னேறாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் முன்ன வரும்போது அந்த இடத்துல கடவுளுடைய செயல் இருக்கோ, ஆசீர்வாதம் இருக்கோன்ற ஒரு நம்பிக்கை வருது. இல்ல இருக்கோன்னு ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு. செகண்ட் பாயிண்ட், ஐம் கமிங் டு த செகண்ட் பாயிண்ட். சார் வந்து ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றப்போ எவ்வளவு காசு என்கிட்ட இருந்ததுன்னு, அதாவது நான் வந்து 6500 ரூபாய் போட்டேன், அவன் 8000 ரூபாய் போட்டான்னு ஞாபகம் வச்சிருக்காரு. சோ அவருக்கு அந்த கால்குலேஷன் அப்படிங்கறது மறக்காம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. கரெக்ட். நீங்க சொன்னதுல திறமை நீங்க சொல்லும்போது அந்த திறமை அவருக்கு கிடைச்சிருக்கு, அப்படிதான் நீங்க சொன்னீங்க.